வணக்கம். டிசி மூவியை ஃபைனலாக பார்த்தாச்சு. லோகேஷ் கனகராஜ் குழப்புதுரா லோகேஷ் கனகராஜோட ஃபர்ஸ்ட் மூவி, அதாவது ஹீரோவா நடிச்சிருக்க ஃபர்ஸ்ட் மூவி. எப்படி நடிச்சிருக்காரு, படம் எப்படி இருக்கு, உண்மையாவே படம் நல்லா இருக்கா, பார்க்குற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிசி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டிங்கிறது தேவதாஸ், சிங்கிறது சந்திரா. பெரிய விஷயம். ராக்கி, சானிக் ஆயுதம், கேப்டன் மில்லர் இந்த படங்களை டைரக்ட் பண்ண அருண் மாதேஸ்வரன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட படம்னாலே பொதுவா வயலன்ஸா தான் இருக்கும். I like it. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ லைக் வயலன்ஸ். பொதுவாகவே தமிழ் படங்களில் அதிகமான வயலன்ஸ் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு ரொம்ப ராவாக, ரொம்ப ரூத்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்காகவே இவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்படிப்பட்ட சைக்கோவா நீ? அப்படி கூட என்ன நினைப்பீங்க நீங்கள். ஆனால் இந்த படத்தில் வைலன்ஸ் எப்படி இருக்குன்னா கம்மியாக தான் இருக்குது. பத்தலை, வைலன்ஸே பத்தலை. என்னடா வாங்கடா, சரி சென்சாரில் ஏதாவது கட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் வைலன்ஸ் கொஞ்சம் அவரோட முந்தைய படங்கள்லாம் பார்க்கும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ஒரு சம்பவம் பண்ணுவார். அந்த சம்பவத்தில் ஒரு ஏழை குடும்பம் பாதிக்கப்படும். அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு சின்ன பையனோட படிப்புமே பாதிக்கப்படும். அதை சரி செய்யறதுக்காக ஹீரோ வந்து களத்தில் இறங்குவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதை வந்து சரி செஞ்சாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. சும்மா ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள் பற்றி பார்த்தலாம். லோகேஷ் கனகராஜ், அவ பேர் சந்திராடா. லோகேஷ் கனகராஜோட நடிப்பு எப்படி இருக்குடா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இதை கீழே வச்சுட்டே பேசுவோம். எப்படி இருக்குன்னா, நம்ம வந்துட்டு லெஜண்ட் சரவணன் கம்பேர் பண்ணி சொல்லலாமா? ஓ, லெஜண்ட் சரவணன் பரவாயில்லையா? ஃபஸ்ட்டு மூவி அப்படி தான் இருக்கும், போக போக கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி தான் மூஞ்சி இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. அப்பப்போ கொஞ்சம் மூஞ்சி லைட்டாக அங்கங்கே மாறுதே தவிர பெருசாக எதுவுமே ரியாக்ஷனே இல்லை. கண்ணு முன்னாடி தான்டா செய்வேன். ஒருவேளை அந்த கேரக்டரே அப்படிதானா? அதாவது நடிக்கவே தெரியாத ஒரு ஆள் வந்து இருப்பார்ல, அது அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்காரு போல. அதனால பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் ஒரே மாதிரி தான் இருப்பார். அங்கங்கே சின்ன சின்ன ரியாக்ஷன் மட்டும் அப்பப்போ கொடுப்பாரு. ஏதோ இன்டர்வியூவில் பேசுவார்ல, அப்போ மூஞ்சி வச்சுப்பார்ல, அதே மாதிரி தான் கடைசி வரைக்குமே இருக்கு. நாமளே புரிஞ்சுக்கணும் போல, இப்போ கோவத்தில் இருக்காரு போல, இப்போ ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்காரு. நாமளே புரிஞ்சு ஏதோ ஒன்று நினச்சிக்கணும், அவ்வளோதான். ஆனால் ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாரு, அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. ஒருவேளை நான் நினச்சது கூட தப்பாக இருக்கலாம், ஏன்னா அந்த கேரக்டரே அப்படி தான் வந்து சைலண்டாக எந்த ஒரு ஆக்டும் பண்ணாமல் அந்த நடிக்கவே தெரியாத ஒரு அப்படி சொல்லக்கூடாது, ஒரு மாதிரியா சைலண்டாக இருக்கிற கேரக்டராக இருக்கலாம். ஒருவேளை அதனால தான் லோகேஷ் கனகராஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. மற்றபடி லோகேஷ் கனகராஜ் சூப்பர். அடுத்தடுத்த படங்களில் இன்னும் ஆக்டிங்கில் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒருவேளை இதுதான் கடைசி படமாக இருக்குமா? இல்லை, நான் கூட எதிர்பார்த்தேன் ஏதாவது ஒரு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் வரும், ஏதாவது ஒரு சீன் வரும், அதில் அவரோட நடிப்பை பார்க்க போகிறேன்டான்னு நானும் கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நடக்கவே மாட்டேங்குது. எனக்கு வந்து டேரக்டர் மேலே தான் கோவம். என்ன அவருக்கு வந்து நடிக்கிறதுக்கான ஒரு சீனே கொடுக்கவே இல்லை, நீங்கள் ஒரே சைலண்ட் கேரக்டராகவே காமிச்சிட்டிங்களேங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஓகே தான். தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும், ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? வாமிகா கேபியானு தெரியல. அடுத்து வாமிகா கேபி வாமிகா கேபி அப்படி சொல்ல வேணாம், சந்திரா அப்படியே வச்சுக்கலாம். நம்ம சந்திரா தேவதாஸ் பொண்டாட்டிடா. நான் இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நிறைய சீன்ஸ்ல இவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அடுத்தது யாரு? சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி. இந்த லப்பர் பந்து, தக் லைஃப்ல கமலுக்கு வந்துட்டு பொண்ணா வருவாங்களே, அவங்க தான். சரி, அதை வேற ஞாபகப்படுத்திட்டு இவங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலி நல்லாவே நடிச்சிருந்தாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே சொல்ல முடியாது. அடுத்து அவினாஷ் ரகுதேவன். இவர் வந்துட்டு இந்த ஜில் ஜங் ஜக்ல கூட நடிச்சிருப்பார்ல, அவர் தான். இன்னும் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, ரெட்ரோ படத்தோட வருவாரு. இவரோட ஆக்டிங் வந்து இந்த படத்துல உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த படத்துல தான் நிறைய சீன்ஸ்ல வருவாரு. ஒரு நல்ல நடிகர் தான் இவர் வந்துட்டு இன்னும் நிறைய தமிழ் படங்களை நடிக்கணும். அப்புறம் இந்த சுன்னிலால் அந்த கேரக்டர் வந்தவரும் நல்லாவே நடிச்சிருந்தாரு. நீங்கள் அந்த சுன்னிலால் கேரக்டர் வந்து படத்தில் போய் பாருங்க.
நல்லாவே இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நான் வந்து கெட்ட வார்த்தை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த கேரக்டரோட நேமே அதுதான். அப்புறம் கருப்பு, அவர் பேர் என்னன்னு தெரியல, ஆனால் படத்தில் ஒரு பேர் கருப்பு, அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலில் நன்றாகவே நடிச்சிருக்காங்க, ஒருத்தரை தவிர. அவரும் நல்லா தான் நடிச்சிருக்காரு, அவரோட கேரக்டர் எப்படி போல. அடுத்து இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். முதல் பாசிட்டிவ் என்னன்னா அனிருத் தான். எப்பா என்னடா மியூசிக் போட்டிருக்காரு, கொன்னுட்டாருங்க, முடிஞ்சிருச்சு. தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கு கூட இந்த அளவுக்கு மியூசிக் போடலையடா. அதுல கூட 2-3 மியூசிக் வச்சு ஓட்டிட்டாரு. ஆனா இதுல போட்டிருக்காரு பாருங்க, சும்மா அப்படி விளையாண்டுருக்காரு. 2 விரல எடுத்து வச்சா அப்படி விளையாடுவாங்க பாரு. எல்லாமே விதவிதமா போட்டிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த டைட்டில் கால் ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் மியூசிக்கா போட்டு அடிச்சு நவுத்திருக்காரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது அப்படி இந்த படத்துக்கு இவ்வளோ பயங்கரமா பண்ற அளவுக்கு என்ன எனக்கே புரியல. இதெல்லாம் யாருக்காக பண்ணாரு? லோகேஷ் கனகராஜுக்காகவா, இல்ல சன் பிக்சர்ஸ்க்காகவா, இல்ல இந்த படத்தோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரனுக்காகவா, இல்ல இந்த படத்துக்காகவா? எனக்கு புரியலடா. ஆனா அவரோட மியூசிக் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சொல்லுவேன். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நிறைய இங்கிலீஷ்லலாம் சாங் வரும், அதெல்லாம் புரியலைனாலும் நல்லா இருந்துச்சு. அதாவது மியூசிக்காக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அனிருத்தை பற்றி இந்த ஃபுல் வீடியோ முழுக்க சொல்லலாம்டா, ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவரோட மியூசிக்காகவே இந்த படத்துக்கு நீங்கள் போகலாம். எப்படி ஓகேவா? பேமெண்ட் கிரெடிட் ஆகிட்டா? ஒய்யால போட்டில் காசை கொடுத்து விட்டாங்கல்ல, தரமாட்டாங்களே, என்ன பண்ணுறது. அனிருத்தோட மியூசிக்காக மறுபடியும் தேட்டருக்கு போகண்டா, அப்படி இருக்குடா. இந்த படத்தில் வர நார்மலான சீன் கூட அந்த மியூசிக்னால வேற லெவலா தெரியுது நமக்கு. அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா இந்த படத்தில் இருக்க ஆக்ஷன் சீன்ஸ் தான். பொதுவாகவே அருண் மாதேஸ்வரன் படத்தில் வந்துட்டு ஆக்ஷன் சீன்ஸ் வந்து பயங்கரமாகவே இருக்கும். அதே போல் இந்த படத்துலையுமே நல்லா இருக்கு. அதுவும் சும்மா ஒரு ஃபைட் பண்ணுறோம், அடிக்கிறோம், சுடுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சண்டை நடக்குதுன்னா அது வந்து எதுக்காக நடக்குது, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த ஃபைட் சீனே நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது வந்துட்டு இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. அதாவது நமக்கே வெறி வரணும், அவனை அடிடா, அவனை கொல்டா அப்படின்னு. அது வந்துட்டு இந்த படத்தில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த படத்தோட மேக்கிங் தான். மேக்கிங்காகவே இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா சினிமோட்டோகிராஃபி, விஷுவலாக பார்க்கும்போது இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து அழகாக இருக்கும், ஒரு ஏரி மாதிரி இருக்கும். அதில் வந்து ஹீரோவும் அப்படியே நடந்து போவாங்க, அதுவாக இருக்கட்டும். அப்புறம் ஒரு சூரியன் இருக்கும், அதுக்கிட்ட 2 பேர் நிற்பாங்க, அதுவாக இருக்கட்டும். நிறைய ஃப்ரேம்ஸாக பார்க்கும்போது இந்த படம் அழகாக இருந்துச்சு. ஏன் உயிர் போகிறதுக்கு முன்னாடி உன் உயிர் போகாது. அடுத்து எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீன்ஸ் தான் சொல்லிடுறேன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டைட்டில் அனிமேஷன் ஒன்று வரும், அது பயங்கரம்டா. அதுக்கான மியூசிக்கும் சரி, அந்த அனிமேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க, அதுவும் நல்லா இருக்கும். அது சீன் கிடையாது, பட் இருந்தாலும் நல்லா இருக்கும். அடுத்து முதல் சம்பவத்துக்கு பிறகு ஒரு சம்பவம் பண்ணுவார், அது நல்லா இருக்கும். அந்த எமோஷன்ஸே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. அப்புறம் சஞ்சனா கிட்ட பேசுகிற சீன்ஸு, அப்புறம் பார்ல ஒரு ஃபைட் சீன் வரும், அது நல்லா இருக்கும். எப்படி இனிமே தெரிஞ்சுக்க போறதில்லைங்கிற தைரியம் தான். அடுத்து இன்டர்வல் சீக்வன்ஸ் வந்து உண்மையாக நல்லா இருக்கும். அப்போ மியூசிக்கை போட ஆரம்பிப்பாங்க பாருங்க, எப்பா முடிஞ்சிச்சுடா. அந்த இன்டர்வல் ஃபைட் சீனே பயங்கரமா இருக்கும். தெரியாதவங்க கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம். அடுத்து ஏரியில வந்துட்டு ஒரு சீன் வரும், அதான் அந்த சூரியன் வரும், இவங்க 2 பேர் நிற்பாங்க, அந்த சீன் நல்லா இருக்கும். அப்புறம் சுன்னி நாள் அங்கங்கே ஒரு சீன் அங்கங்கே நல்லா இருக்கும். ஐயோ சொல்லவே பயமா இருக்குடா எனக்கு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் ஒன்று வரும், சந்திரா அவ பேர் சந்திரடா, அந்த டயலாக், அந்த சீன் நல்லா இருக்கும். அடுத்து ஹீரோட அப்பா கிட்ட ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பாரு, எதனால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாரு, அந்த சீனா இருக்கட்டும். அப்புறம் கிளைமேக்ஸ் சீனா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ பாசிட்டிவ் பார்த்தாச்சு. அடுத்து இந்த படத்தில் இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். நீங்கள் படமாக ஒரு ஃப்ளோவாக பார்க்கும்போது அது பெருசாக தெரியாது, பட் ஆனால் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குதான். நீ போலீஸை கொல்லுவ, டாக்டரை கொல்லுவா, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தை வந்து ரியாலிட்டி கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நமக்கு யோசிக்க வைக்கும். எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நெகட்டிவ் என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே பிளானிங்கே இருக்காது. துரத்திட்டு வர போலீஸுக்கு ஒரு பிளானிங் இருக்காது, ஓடிக்கிட்டு இருக்க ஹீரோக்குமே ஒரு பிளானிங் இருக்காது. அவங்களும் துரத்திக்கிட்டே இருப்பாங்க, இவங்களும் ஒவ்வொரு இடமா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். தேடுவாங்க ஓடுவாங்க இப்படிதான் இருக்கும். போலீஸையே கொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலா இருக்கும். வழக்கம் போல நடக்கிறதாடா, இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோண வச்சிரும். ஏன் கல்கட்டாக்கு போய் உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணல? அடுத்த நெகட்டிவ் என்னன்னா இந்த படத்தில் வந்துட்டு யாருக்கு எவ்வளோ பெரிய அடிபட்டாலும் சரி,
கத்தியால குத்துனாலும் சரி கன்னால ஷூட் பண்ணாலும் சரி அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஒருத்தர் கன்னால ஷூட் பண்ணிருப்பாங்க, அப்படியே ஒரு அழுக்கு துணியை வந்துட்டு கட் பண்ணி கையில கட்டிடுவாங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு பஞ்சை வச்சு ஒரு கட்டு போட்டு ஒரு டிஞ்சரு ஏதாவது ஒரு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக் கூட வச்சுட்டு போக மாட்டாங்க, அப்படியே அந்த கேரக்டர் சுத்திட்டு இருக்கும். ஓகே, இது ஒரு படம் தான், இதுல வந்துட்டு நம்ம ரொம்ப ஆராயக்கூடாது தான். பட் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் மாத்திருக்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இருந்தாலுமே இது வந்து கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சது, எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள் ஸ்லோவா இருந்தாலுமே இன்டர்வல் வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அதை விட பயங்கரமா இருக்கும். ஓவரால் இந்த படம் ஒரு சூப்பர், ஒரு நல்ல படம் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்துட்டு ஏ ரேட்டட் மூவி, நிறைய வைலன்ஸ் இருக்கும், கெட்ட வார்த்தைகள் இருக்கும், அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கும். இதை வந்துட்டு குடும்பத்தோட நான் போய் பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு போயிடாதீங்க. குடும்பத்தோடனா குழந்தைகளை கூட்டிட்டு போயிடாதீங்க. நீங்க ஜாலியா கூட்டிட்டு போயிட்டு அங்க தியேட்டர்ல போயிட்டு சண்டை போட்டு இருக்காதீங்க, ஏன் குழந்தைகளை விட மாட்டீங்க, அழைச்சிட்டு போவோம். இது ஏ ரேட்டட் மூவிடா, அதுக்குன்னா குழந்தைகளை அழைச்சிட்டே போக கூடாது. 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் இந்த படத்துக்கு போகலாம். ஒரு விஷயம் என்னன்னா என்னையும் அலோவ் பண்ணல. சரி விடு. கொஞ்ச நாள் முன்னாடி இப்படிதாங்க அனிமல் சினிமாக்கு போனப்ப 18+ தான் உள்ள விடுவேன் என்ன வெளியே அனுப்பிட்டானுங்க. எவ்வளவு எம்பாரசிங்கா ஃபீல் ஆன தெரியுமா? கொஞ்சம் டவுட் ஆனாலும் ஆதார் கார்டு கேட்பாங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த படம் யார் யாருக்குன்னா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ரொம்ப வைலன்ஸ் அப்புறம் வந்துட்டு ஒரு இன்டென்ஸான ஒரு மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்க. நீங்களும் இந்த டிசி மூவியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.